ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜனனி. வெல்கம் டு PSKR ஃபேமிலி. பேக் டு ட்ரெடிஷ்னல் ஃப்ரம் our heritage for your health. இன்னைக்கு நம்ம இந்த 8 வகையான டீ தூளோட ஆரோக்கியம் அதோட பெனிஃபிட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதை நான் சொல்றதை விட அதை தயாரிக்கிற தனாக்காவே சொன்னா எப்படி இருக்கும், வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அவங்க அதோட பயன்களை சொல்றாங்க, நம்ம அதை கேட்டு எல்லாரும் அந்த பயன்களை அனுபவிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம். டீ காம்போ பத்தினா லாங் வீடியோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. என்ன டீ யார் யாரு எப்ப சாப்பிடணும் அப்படின்னு தெரியல. சோ அதனால நீங்க போட்டீங்கன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த காம்போ வாங்குறதுக்கு அப்படின்னு சொன்னீங்க. சோ உங்களுக்கான வீடியோ தான் இது. கண்டிப்பா அதை பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணி விட மறக்காதீங்க. இப்ப பாத்தீங்கன்னா வந்து டீ காம்போல நம்ம ஆக்சுவலி வந்து ஒரு 20 டைப் ஆஃப் டீஸ் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இதுல வந்து இந்த டீ காம்போல மிக முக்கியமா எல்லாருக்கும் வேணுன்ற ஜென்ரலா இருக்கக்கூடிய டீ வகைகளை மட்டும் நம்ம வந்து தேர்ந்தெடுத்து போட்டிருக்கோம். அது என்னென்ன எது சாப்பிடுறது, எப்படி சாப்பிடுறது, யார் சாப்பிடுறதுன்றது பாத்துக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்மளோட ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையை பத்தி தெரியாத ஆட்களே கிடையாது. முருங்கைக்கீரையை வந்து டிப்ல தான் நம்ம போட்டிருக்கோம். இது கிட்டத்தட்ட வந்து ஒரு சூப் ஃபார்மேட்ல தான் இருக்கும். இந்த சுடுதண்ணியில வந்து நீங்க டிப்போ வந்து ஒரு 2 to 3 நிமிஷம் விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லாவே வந்து அந்த எக்ஸ்ட்ரா இறங்கி அதுக்கப்புறமா வந்து நீங்க நார்மலாவே லைட்டா ஒரு பிஞ்சு உப்பு போட்டு சாப்பிடலாம், இல்ல நார்மலா அப்படி சாப்பிடலாம். இதோட பயன்கள் என்ன அப்படின்னு தெரியணும் இல்லையா? சோ இதோட பயன் நல்ல ஒரு ஆன்டி இன்ஃபிளமேஷன். எந்த ஒரு அதாவது வந்து தொற்றுகள் இருந்தாலும் தொற்றுகளை வந்து வெளியேற்றி விட்டுரும். சோ அதனால அது ஒரு ஆன்டி இன்ஃபிளமேஷன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா லிவருக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னே கூட சொல்லலாம் முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையில இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் வந்து நல்ல ஹேர் குரோத் வந்து கொடுக்கக்கூடியது. ஸ்கின் ப்ராப்ளம்க்கு ரொம்ப நல்ல ஒரு இது சொல்லலாம். முக்கியமா நான் சொன்ன மாதிரி லிவரோட ஃப்ரெண்டும் கூட. மிக முக்கியமா யாரோட ஃப்ரெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுகர் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு, அதாவது சுகர் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த முருங்கைக்கீரை ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். கொலஸ்ட்ராலையும் கம்மி பண்ணக்கூடியது இந்த முருங்கைக்கீரை. இது வந்து நம்ம சூப் ஃபார்மேட்ல கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா வந்து போன் ஸ்ட்ரென்த்தை வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கக்கூடியது. போன் கிராக்ஸ் எல்லாத்தையுமே சரி பண்ணிடும். ஐ ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கீரைகளை பத்தி தெரியும். சோ இதை வந்து நீங்க டெய்லி வந்து காலையில எடுத்துக்கலாம், ஈவினிங்க்கு மேல எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு 6 மணிக்கு மேல இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணா சாப்பிடலாம். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்து ரோஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து இப்ப இருக்க குழந்தைகள் வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து என்னென்ன எல்லாம் போடலாம், என்ன மாதிரி கிரீம்ஸ் போடலாம், என்னென்ன மாதிரிலாம் வந்து லிக்விட் போடலாம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே தவிர என்ன இன்டேக் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறது கிடையாது. ஸ்கின் க்ளோயிங்கா இருக்கட்டும், நம்மளோட வந்து பாடி கண்டிஷனுக்கா இருக்கட்டும், நல்ல ஒரு க்ளோயிங் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்டேக் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. சோ அந்த இன்டேக்ல மிக முக்கியமான பொருள் பாத்தீங்கன்னா இந்த ரோஸ். அது சாதாரண ரோஸ் கிடையாது, பன்னீர் ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட நாட்டு ரக வகையை சேர்ந்த ஒரு ரோஜா. இந்த ரோஜா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இது ஸ்கின் க்ளோயிங்க்கு மட்டும் கிடையாது, நல்ல கான்ஸ்டிபேஷனை வந்து நல்லாவே சரி பண்ணக்கூடிய ஃபைபர் அதிகமா இருக்கு. அது போக ஐ ப்ராப்ளம்க்கு ரொம்ப நல்லது. மிக முக்கியமா சொன்னா நம்பவே மாட்டேங்க, பிசிஓடி ப்ராப்ளம்க்கு வந்து ரொம்ப 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 நல்ல ஒரு ஃபிளவர் அப்படின்னு சொல்லலாம். பிசிஓடி ப்ராப்ளம், யூட்ரஸ் ப்ராப்ளம், அதாவது இப்ப இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பப்பை ப்ராப்ளம் நிறைய வந்துட்டு இருக்கு. அந்த கர்ப்பப்பை ப்ராப்ளம்க்கு வந்து இது நல்ல ஒரு தீர்வு அப்படின்னு சொல்லலாம். இத்தனையே வந்து சேர்த்து வச்சதுதான் இருந்தது. இதை வந்து நீங்க காலையிலயோ மதியமோ சாயந்தரமோ நைட் எப்பனாலும் குடிச்சுக்கலாம். நீங்க இதை வந்து ஒரு ஈவினிங் எம்டி ஸ்டமக்லயோ இல்ல காலையில எம்டி ஸ்டமக்லயோ குடிக்கும் போது நல்ல ரிசல்ட் உங்களால வந்து கண்கூட பார்க்க முடியும். தேவைப்பட்ட ஹனி கலந்து நீங்க தாராளமா குடிச்சுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா வந்து நம்மளோட சிக்னேச்சர் அப்படின்னு மாறிடுச்சு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா வந்து மிராக்கிள் டீ அப்படின்னு சொல்றது எல்லாரும் இப்ப வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. மிராக்கிள் டீன்னு எப்படி பேர் வச்சீங்கன்னு தெரியல, இது உண்மையாவே மிராக்கிள் தான் சிஸ்டர் அப்படின்னே சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன் அப்படின்னா வந்து இது ஃபுல்லாவே அஞ்சரைப்பட்டி தான். அஞ்சரைப்பட்டியில இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி தான் நம்ம இந்த டீயை தயாரிச்சிருக்கோம். வேற ஒண்ணும் இல்ல, பட்டை, கிராம்பு, சீரகம், சோம்பு, மிளகு அந்த மாதிரியான நிறைய பொருட்களை கலந்து தான் போட்டிருக்கோம். 15 வகையான பொருட்கள் இதுல போட்டிருக்கோம். ஈவன் எலுமிச்சை, புதினாவும் நம்மளோட சூரிய குடாரத்திலே காய வச்சு சாறு எடுக்காம நேச்சுரலா அப்படியே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. மிக முக்கியமா டீடாக்சிங் பண்ணக்கூடியது. ஃபேட்டி லிவருக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரே மருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் மிக முக்கியமான மருந்து. ஃபேட்டி லிவருக்கு வந்து நம்ம தாராளம் இப்ப பெண்களுக்கு மட்டும், ஆண்களுக்கு மட்டும் இல்ல, பெண்களுக்குமே இப்ப வந்து ஃபேட்டி லிவர் வர ஆரம்பிச்சிச்சு. குழந்தைகளுக்குமே நிறைய குடல் பிரச்சனைகள் வருது, ஹெர்னியா, அப்பண்டிஸ் அந்த மாதிரி. சோ அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து இது ஒரு தீர்வா வந்து அமையும். இது வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டீ வந்து ரொம்ப நல்ல ஒரு எஃபெக்ட். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து எம்டி ஸ்டொமக்ல நீங்க எடுத்துக்கலாம். லிவர் ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்களும் இதை வந்து எம்டி ஸ்டொமக்ல தாராளமா எடுத்துக்க முடியும். அது போக வந்து அந்த ஒரு பிரச்சனைக்கு மட்டும் இல்லாம பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லாவே வந்து தூண்டி, அது போக நல்ல டீடாக்சிங் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா வந்து காலையில குடிக்கிறத தாண்டி நைட்டு வந்து தூங்க போறதுக்கு முன்னாடி இதை ஒரு டிப் வந்து நீங்க குடிச்சிட்டு தூங்குனீங்க அப்படின்னா ஸ்டொமக் நல்லாவே கிருமிகளோட வந்து வெளியேறும்.
நல்ல ஒரு ஸ்டொமக் கிளீனிங் அப்படின்னே சொல்லிக்கலாம். நல்ல ஸ்லீப்பிங்க வந்து கொடுக்கக்கூடியது. அது போக கேன்சரையும் சுகரையும் வரவே விடாது. ஏன்னா கேன்சருக்கு வந்து பட்டையில இருக்கக்கூடிய ஒரு சில பட்டை நட்சத்திர சோம்புல இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்கள் வந்து ரொம்ப நல்ல ஒரு எஃபெக்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்றோம். அது போக இதை குழந்தைகளுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொடுக்கலாம். நான் ஒரு 1.5 வயசு 2 வயசு மேல இருக்க குழந்தைகளுக்கு கொடுங்க. ஏன்னா இது கொஞ்சம் லைட்டா புளிப்பு, உப்பு, உரப்பு, காரம், துவர்ப்பு 6 சுவையும் இருக்கு. குழந்தைகளுக்கு பிடிக்குமான்னு தெரியாது. ஸோ தாராளமா நீங்க வந்து எல்லாருமே இன்டேக் பண்ணிக்கலாம். மிக முக்கியமா செரிமான கோளாறு இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு இதை தாராளமா கொடுக்கலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கொய்யா இலை எவ்வளவு பெரிய அற்புதங்கள்லாம் வச்சிருக்கு அப்படின்றத பாத்துக்கலாம். பாத்தீங்க அப்படின்னா வந்து சொல்ல போறது நம்பவே மாட்டீங்க. கண்டிப்பா சுகர் பேஷண்டோட ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா வந்து அதாவது சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து கார்போஹைட்ரேட் வந்து நிறைய வகையில பிரியும். அந்த கார்போஹைட்ரேட்டை வந்து தேவையான கார்போஹைட்ரேட்டை மட்டும் உடைச்சு அதை மட்டும்தான் உடம்புக்கு ஏற்றுக்கும். சடனா வந்து சுகர் லெவலில் ஏற்றக்கூடிய கார்போஹைட்ரேட்டை அப்படி ஸ்டாப் பண்ணிடும். சோ அவ்வளவு பெரிய முக்கியமான பண்புகள் இருக்கக்கூடியது இந்த கொய்யா இலை. சுகர் பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் இல்ல, கேன்சரே வரக்கூடாது அப்படின்னு சொல்றவங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த கொய்யா இலை சாப்பிடலாம். இந்த கொய்யா இலை வந்து நம்ம சிறப்பு கொய்யா மால்ட் செய்யறோம் இல்லையா, அந்த மரத்துல வரக்கூடிய அந்த இலையை தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ இம்யூனிட்டிக்கு குறையவே இல்லை. அது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பேட் கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணி நல்ல கொலஸ்ட்ராலை வந்து நல்லாவே ஏற்றி கொடுத்து ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து நல்லாவே வந்து மெயின்டைன் பண்ணுது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இது வந்து இம்யூனிட்டி சிஸ்டத்தையே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டைன் பண்ணி நல்ல சர்க்குலேஷன் பண்ணி கொடுக்கும். முக்கியமா அடுத்து சொல்லணும் பாத்தீங்கன்னா வந்து ஸ்கின் இரிட்டேஷன் இருக்கும் நிறைய பேருக்கு, சொரியாசிஸ் மாதிரி அப்படிலாம். அது வரதுக்கு முன்னாடியே வந்து நார்மல் ஏதோ ஒன்று கண்டிஷனாலே வந்து ஸ்கின் இரிட்டேஷன் ஆகும். அது சொல்லிக்கிட்டே இருக்கும், அது பெருசாயிரும், ஒரு மாதிரி வந்து புண்ணு மாதிரி ஆயிடும். இதை எப்ப எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சின்ன குழந்தைகள் இருந்து தரலாம் கொடுக்கலாம். லைட்டா துவர்ப்பு தான் இருக்கும், மற்றபடி கிரீன் கலர் தான் நல்லா இருக்கும் உங்களுக்கு. இன்னைக்கு இது வந்து பெரியவங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு, சுகர் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு தாராளமா எடுத்துக்கலாம். நல்லாவே வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இம்யூனிட்டி சிஸ்டம் இருக்கணும், நல்ல பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அதை வந்து குழந்தைகள் வந்து தாராளமா கொடுத்துருவாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பெண்களுடைய ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம், விமன்ஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா இது வந்து மிக முக்கியமான ஒரு பங்கு வந்து செய்யுது. என்னன்னா யூட்ரஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து சரி பண்ணக்கூடியது இது. அது போக இல்லாம இப்ப எல்லாம் சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் வந்து பிளாக்கேஜ் ஆகுது ஹார்ட்ல. அந்த ஹார்ட் பிளாக்கேஜ் ஆக இருக்கக்கூடியது இது வந்து பாத்தீங்கன்னா செம்பருத்தி மட்டும் நம்ம இதுல போட்டிருக்க மாட்டோம், தாமரை, மருதம்பட்டைன்னு சொல்லிட்டு ஒரு சில பொருட்கள் வந்து சேர்த்திருக்கோம். இது பாத்தீங்க அப்படின்னா ஹார்ட்டுக்கு வரக்கூடிய பிளட்டை வந்து நல்லா சர்க்குலேட் பண்ணி பிளாக்கேஜ் எதுவா இருந்தாலும் உடைச்சிடும். இன்னொரு மிக முக்கியமா சொல்லலாம், இன்னொன்று வந்து நம்ம பீரியட்ஸ் பெயின்ல இருக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா வந்து கற்பப்பை ரொம்ப வீக்கா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஏதாவது கட்டிகள் இருந்தாலும் வந்து நிறைய பிரச்சனைகள் வருது. யூட்ரஸை கிளீன் பண்றதுல ரொம்ப நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்கும். எப்படி சாப்பிடணும் அப்படின்னா நார்மலா கிடைக்கக்கூடிய ஒரு பூ 5 இதழ் கொண்ட நம்மளோட செம்பருத்தி பூ கிடைச்சிச்சு அப்படின்னா பீரியட் முடிஞ்சு 3வது நாள்ல இருந்து கண்டிப்பா சாப்பிடுவோம். ஓவர் ஃப்ளோ கம்மியாயிரும். கண்டிப்பா ஃபைபர் கட்டி எதுவுமே வரவிடாது, பிளாக்கேஜே சுத்தமாவே வரவிடாது. சின்ன குழந்தைகளை பூக்களா சாப்பிட வைங்க. என் குழந்தைங்க டெய்லியுமே நான் கொடுத்துட்டு இருக்கேன். சோ இந்த அப்ப வந்து இது வந்து நம்மளோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. சோ அந்த கற்பத்தை வந்து ஸ்ட்ராங் பண்றதுல மிக முக்கிய பங்காற்றக்கூடியது. அது மட்டும் இல்லாம அல்சரை வந்து வரவே விடாது. அல்சர் பெயின் இருக்கவங்க தாராளமா சாப்பிடலாம். அல்சருக்கு மிக முக்கிய நல்ல ஒரு ஃப்ரெண்ட்னு சொல்லலாம். இது போல ஸ்ட்ரெஸ் அப்படின்னு ஒரு வேர்டு வந்துட்டே இருக்கு, ரொம்ப நாளா நம்ம காலில் கேட்டுட்டே இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃபராகவும் இது வந்து நல்லாவே யூஸ் ஆகுது. இதை காலையில மாலை சாயங்காலம் நைட்டு எப்ப வேணாலும் குடிக்கலாம். ரொம்ப நல்ல மைல்டா இருக்கும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து ஏலக்காய் சுக்கெல்லாம் போட்டு அந்த டேஸ்டே விட்டுருவாங்க. நம்ம வந்து எல்லா ஃபிளவர் அதாவது ஃபிளவரோட டேஸ்ட் தான் தெரியணும் அப்படின்றதுக்காக ஃபிளவர் டேஸ்ட் தான் பண்றோம். இதெல்லாம் நீங்க டேஸ்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது நிறைய பேருக்கு இது போய் சேரட்டும். வியாபாரத்துக்காக சொல்லல, ஆரோக்கிய ரீதியா நிறைய பேருக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோட சொல்றேன். சோ இதை வந்து எப்பனாலும் இதை தாராளமா கொடுக்கலாம், குழந்தைகளுக்கு தாராளமா நீங்க வந்து கொடுக்கலாம். இன்னொன்னு மிக முக்கியமா பாத்தீங்கன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு டிப் ஒரு தடவை இல்ல 2 தடவை அதை தாராளமா யூஸ் பண்ண முடியும். இல்ல ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு டிப்பை வந்து தூக்கி போட்டுறாங்க தயவுசு. அதை கட் பண்ணி அதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு காய வச்சுட்டு வாங்க. அதை வந்து மிக்சில ஒரு பொடியாக்கி நல்ல ஸ்கின்னுக்கு வந்து ஒரு நாள் வந்து நல்ல ஒரு ஃபேஸ் பேக்கா போட்டே குளிங்க. அப்படி இல்லை அப்படின்னா அது உரமா வந்து நம்மளோட செடிக்கு வந்து நீங்க தாராளமா யூஸ் பண்ண முடியும். ரீசைக்கிள்ல தான் எங்களோட வந்து கொடுத்துருக்கோம். சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வந்து தாமரை. இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது தெரியல. இது வந்து பிங்க் கலர்ல கிடைக்கக்கூடிய தாமரை வந்து நம்ம வாங்கிதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஒரு விவசாயிட்ட குளத்துலதான் அறுவடை பண்ணி கொடுக்குறாரு. அந்த விவசாயிட்ட வந்து நம்ம வாங்குவோம், எங்க மதுரையிலுமே வாங்குவோம். இது பாத்தீங்க அப்படின்னா வந்து பிசிஓடி ப்ராப்ளம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடியது. அது போக இல்லாம பிரெயின் டெவலப்மெண்ட், குழந்தைக்கு நல்ல பிரெயின் டெவலப் ஆகணும், நமக்கே பிரெயின் டெவலப்பிங் ஆகணும், நல்ல ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா நல்ல சூப்பரா ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த தாமரை பூ வந்து தராம எடுத்துக்கலாம். பிசிஓடி
சரி பண்ணுது அப்படின்னாலே கூடவே வந்து ஃபர்டிலிட்டியும் சரி பண்ணக்கூடியது. சோ இது வந்து குழந்தை வரம் குறிக்கக்கூடியது இந்த தாமரை பூ. பாடி வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும், நல்லா வந்து ஒரு மாதிரி தொலைத்தொலன்னு இருக்கு மசில்ஸ் எல்லாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இது வந்து எடுத்துக்கலாம், நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும். ஹேர் க்ரோத்துக்கு இது ரொம்ப நல்லது சொன்னா நம்புவீங்களா? ஹேர் க்ரோத் உங்களுக்கு பண்ணி கொடுக்கக்கூடியது. அது போக மட்டும் இல்லாம எனக்கு வயசே ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதுல வந்து ஒரு ரெண்டு டீ வந்து அந்த ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கு. சோ அதுல மிக முக்கியமானது இதுதான். இது பாத்தீங்க அப்படின்னா வந்து ஆன்டி ஏஜிங், அதாவது உங்களுக்கு வயசே அதாவது டெய்லி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சோ இதை வந்து எப்பனாலும் குடிக்கலாம், நைட்ல குடிக்கிறத மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு தாராளமா கொடுக்கலாம். மைல்டான ஃபிராக்ரன்ஸோட டேஸ்ட் இருக்கும், ரொம்ப நல்லா சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து நெல்லிக்காய் வந்து டெய்லி ஒண்ணு சாப்பிடணும். அதாவது இது வந்து ராஜக்கனி அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜாக்களுக்கும் மிக ராஜாக்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆயுள் வந்து அதிகமா இருக்கணும், அப்பதான் வந்து இந்த மன்னர்கள் வந்து இந்த நாட்டை வந்து நல்லா காப்பாற்றுவாங்க அப்படின்றதாகவே இதை வந்து ராஜக்கனின்னு சொல்லுவாங்க. இந்த கனியை கொடுப்பாங்க. இதுல வந்து அரிசுவே இருக்கின்றது எல்லாரும் தெரியும். சின்ன வயசுல நம்ம எல்லாரும் படிச்சிருக்கோம். ஔவையார் பாட்டியே நம்ம அதிகமாக வந்து நம்ம கொடுத்ததுதான் இந்த பழம். ஏன் கொடுத்தாங்கன்றது தெரியுமா? தெரிஞ்சு அவங்க கமெண்ட் பண்ணுங்க. சோ வந்து ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய பழமும் கூட. இன்னொன்னு வந்து அரிசுவே இருக்கனால எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. சோ முக்கியமான ஒரு பண்பு இதை வச்சிருக்கு. என்ன அப்படின்னா எல்லாரும் வந்து நான் சொன்னது தப்புன்னு என்னன்னு சொல்லலாம், இது வந்து சைனீஸ் ப்ராப்ளமுக்கு மிக முக்கிய ஒரு தீர்வு. அது எப்படிங்க? இது வந்து சளி வரக்கூடியது. இருங்க ஒரு நிமிஷம். அது எப்படி இதுல இதை சாப்பிட்டா சளி பிடிக்கிறது, ரொம்ப கோல்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி என்கிட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க. சளியை வந்து உண்டாக்காது, இருக்கிற சளியை வெளியேற்றக்கூடியது. நீங்க வேணா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. சளி இருக்கும்போது ஒரு நெல்லிக்காயை வந்து வாயில போட்டு நல்லா சப்பி மெல்ல சார எடுங்க. அடுத்த ஒரு 2 நாளைக்கு சளி எல்லாம் வெளியே துப்பிட்டே இருப்பீங்க. கேட்டா நம்ம வந்து ஆளுங்க எல்லாம் சொல்லிடுறாங்க சளி பிடிச்சிருச்சு நிறைய. அப்படி கிடையாது, சளியை கபத்தை வெளியேற்றக்கூடியது இந்த ப்ராப்பர்ட்டி. அது போக வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்ல ஒரு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து பீரியட் பெயின்ஸ் வந்து அதிகமான குழந்தைகளுக்கு வருது. பீரியட் பெயின்ஸ் வரக்கூடாது அப்படின்னா இப்ப இருந்த குழந்தைகளுக்கு டெய்லி ஒரு நெல்லிக்காய் கொடுத்துருவாங்க. அது கொடுக்க முடியலன்னா நம்ம ஒரு டீ ஆகாது நீங்க கொடுக்கலாம். இல்ல பெரியவங்களா இருக்கீங்க ஏதாவது நெல்லிக்காய் எங்க ஊர்ல இதெல்லாம் கிடைக்காது, நாட்டு நெல்லிக்காய் அதுவும் கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா அந்த நெல்லிக்காயை வந்து நீங்க வந்து டீயா வாங்கி வச்சு டெய்லி ஒரு டிப்பு வந்து நீங்க தாராளமா கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம ஹெட்டேக், மைக்ரைன், சைனஸ் சொல்லக்கூடிய தலைவலி பிரச்சனைகள், தலை மூலமா வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் இது வந்து நல்லவே ஒரு தீர்வு கொடுக்கும். வந்து நல்ல வந்து ஒரு சுவாசத்தை கொடுக்கும். சோ இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் இதுல இருக்குன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க. சோ இதுதான் வந்து நம்ம நாட்டு நெல்லிக்காயில செய்யக்கூடிய டீ வகை. நெக்ஸ்ட் வந்து ஃபைனலா நம்மளோட காயகல்ப மூலிகையான நம்ம சங்குப்பூ. இந்த சங்குப்பூ பத்தி பாத்தீங்கன்னா அவ்வளவு சொல்லிட்டே போலாம், அவ்வளவு இருக்கு. ஏன்னா காயகல்ப மூலிகையிலேயே சேர்த்துருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய ப்ராப்பர்ட்டி செய்து வச்சிருக்கோம் என்னன்னு பாருங்க. காயகல்ப மூலிகை அப்படின்றது வந்து இரவா தன்மை, அதாவது வந்து நமக்கு வந்து இரவா நிலை அடையக்கூடியது காயகல்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மூலிகை வந்து ஒன் ஆஃப் த காயகல்ப மூலிகை. சோ இந்த மூலிகை வந்து மிக முக்கியமா பிரெயின் ஆக்டிவிட்டியை தூண்டி விட்டு மெமரி பவர் பயங்கரமா கொடுக்கக்கூடியது. கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்து நான் வந்து இதான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ப்ளூ கலர்லயும் இருக்கும், குழந்தைங்க கலராகவும் குடிப்பாங்க. அதுல கொஞ்சம் லெமன் லைட்டா ஒரு சொட்டு புரிஞ்சுட்டீங்கன்னா நல்ல பர்பிள் கலராகவும் மாறிடும். சோ மேஜிக் டீன்னு சொல்லி உங்க குழந்தைங்க வந்து தாராளமா கொடுக்க முடியும். இந்த பிரெயின் ஆக்டிவிட்டியை தூண்டி நல்ல மெமரி பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதனால அவங்க டியூஷன் போறாங்க, இல்ல ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க, இல்ல காலையில வேற எங்கேயாவது ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி போறாங்க அப்படின்னா ஒரு டீ மாதிரி போட்டு கொடுங்க. தேன் தேவைப்பட்டா தேன் இதெல்லாம் அப்படியே கொடுக்கலாம், தாராளமா குடிப்பாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அது போக இது வந்து ஆன்டி ஏஜிங் தன்மை காயகல்பம் சொல்லிட்டு அது இல்லாம இருக்குமா. சோ உங்களுக்கு வயசே ஆகக்கூடாது அப்படின்னா டெய்லி இந்த சங்குப்பூவை குடிக்கலாம். இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஹேர் க்ரோத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது. அதாவது வந்து ரூட்டை வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணி ஹேர் க்ரோத்தை வந்து நல்லாவே ஸ்ட்ராங் பண்ணி. இன்னொன்னு வந்து கிரே ஹேர் இருக்கு, அதாவது வந்து உங்களுக்கு செம்மட்டை முடி நிறைய முடியெல்லாம் வருது அப்படின்னா இளைஞரை எல்லாத்தையும் தடுக்கக்கூடியது இந்த சங்குப்பூ. அது மட்டும் இல்லாம சுகருக்கும் கேன்சருக்கும் மிக நல்ல முக்கியமான ஒரு பண்பு இருக்கக்கூடிய ஒரு டீ வகை வந்து ஒரு பூ தான் வந்து பாத்தீங்கன்னா சங்குப்பூ. அது போக ஸ்டொமக் ப்ராப்ளமா இருக்கட்டும், குடல் பிரச்சனையா இருக்கட்டும், ஒரு ஹெர்னியாவா இருக்கட்டும், கை கால் வலியா இருக்கட்டும், ஸ்கின் டோன்ஸ் ப்ராப்ளமா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த சங்குப்பூனே சொல்லலாம். நல்லா இருக்கும், ரொம்ப அழகான கலர்ல சூப்பரா இருக்கும். நம்ம வந்து டெய்லியுமே நம்ம யூஸ் பண்ணிட்டே வரலாம். ரொம்ப நல்ல ஒரு மூலிகையும் கூட. அத்தனை மூலிகைகளையும் கலந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 வெரைட்டில டீ கொடுத்துட்டு இருக்கோம். அதுல ஒரு 8 வெரைட்டி தேர்ந்தெடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நீங்க சொல்ற எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு, இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட்ல வந்து எஸ்ன்னு சொல்லி ஒரு டைப் பண்ணுங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்க குழந்தைகள் வச்சுக்கோ, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, நிறைய பெரியவர்கள் அம்மா அப்பா முடியாதவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே இதை வந்து கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நம்மளால முடிஞ்சா வாங்க முடியாது அப்படின்னா கண்டிப்பா ஷேர் பண்ணி லைக்கும் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஸோ மச்.